எப்படிமா பூ காய்ச்சி குடிப்பாங்க? அந்த மாட்டி எப்படி வச்சாங்க? மாவு தானே? தேய் வரையில மாவு கவர் வந்து காலி ஆயிடுச்சு. ஆமாண்டா, கவர் ஒண்ணு கூட இருக்குதுடா பையா. இந்த கூழ் கொதிக்கணும், அந்த குழந்தை பசி தீரணும், மாவு கொதிக்கணும், அந்த மக்க பசி தீரணும். ஒரு 4 சவுக்கு கட்ட பாரு என்ன சொன்ன சவுக்கு கட்ட. ஆமா, பகல் புள்ள இப்ப தலைமை துணி கட்டிட்டு போய் இருக்க கஷ்டப்பட்டு கட்டி மாட்டேன். பாரு, நாளைக்கு என் புள்ளி கல்யாணம் ஆச்சுன்னா ஆத்தா விட்டு வர நேரத்துக்கு நான் ஆட்டி போடுவேன்டா. அதனால அந்த கட்டை மேல கைய வச்சடா போட்ட உங்களுக்கு அது ஞாபகம் வச்சுக்கோ. கண்ணை கலக்கிடுவேன். இது பாரு, போயிட்டு பின்னாடி பின்னாடி பக்கம் போ. ஒரு பத்திரம் மரம் இருக்குடா, அதை வெட்டி எடுத்துருவான். அது படம் போட்டு காட்டியா பச்சை வாழ மாட்டேன். இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு அவன் விளக்கேற்ற வந்த பொண்ணு நான் தாண்டா. நீ பத்த வை அம்மா, அது எப்படி பத்தி ஆயிடுச்சுன்னு நான் பாக்கிறேன். நீ பத்தினியா இல்ல இந்த நாட்டார் மகத்துல எத்தினியா? நீ கணக்கு பாக்க. நான் பத்தினு சொல்றது ஊருக்கே தெரியுதா? கணவனே கண் கண்ட தெய்வம் நான், கண்டவன் எல்லாம் கண் கண்ட தெய்வம் நான் வாழ. ஆஹா, நீ மாட்டக்கூடாது. இருந்தாலும் இந்த அரண்மனை பார்த்து கத்துக்கம்மா. அடுப்பத்து வைக்க சொல்ல தாலி அவுட்டு மாட்டிடணும். சீரிக்கிறீங்களா? தாலி முதல்ல இரு. முதல்ல பெண்களாக பிறந்தா இப்படிதான் அடுப்பத்தை கத்துக்கோங்க.
பொம்பளையா பிறந்தா எப்படிலாம் அடுப்பு பத்த வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாட்டு கத்துக்குங்க. சரியா? முதல்ல அடுப்பு தொட்டு கும்பிட்டுக்கணும். அப்படியே முட்டி போடணும். கை பிடிச்சிக்கிட்டு அப்படி கீழே படுத்துக்கணும். போயிட்டா சரி, இருந்தாலும் முதல்ல வந்து அடுப்பு பத்த வைக்கணும். எப்படி கத்துட்டீங்க? கேட்டுக்கிட்டா அடுப்பு கருமதி என்ற அடுப்பு காடாத்தி கல் அடுப்பு கடிய பூஜையே அடுக்குது என் இடுப்பு காடாத்தி கல் அடுப்பு. என்ன சவுண்டு? தலைவர் வீட்டுல ஆட்டுக்கறி குழம்பு, கோழிக்கறி குழம்பு, முட்டை, மொம்பளம் சுவையோட சாப்பாடு. அது யாத்திரை எரியல இந்த பத்தின கையில பத்து வச்சா எரி கூட எரி இந்த பத்தினியாலே முடியல. இவன் தேவடி ஆயிப்போம். இவரால எப்படி பத்த வைக்க முடியும்? நீயே ஒரு பத்தினியா இருந்தா ஒருத்தனுக்கே முந்தாடி போட்டு இருந்தா ஒருத்தவனுக்கே நீ முந்தாடி போட்டவா இருந்தா இந்த அடுப்பு பத்த வச்சு காட்டு. அப்படி நீ காட்டல, நீ ஒன்னா நம்பர் ரோபர். நான் பாக்குறேன். அம்மா, இதன் கொடுப்பாவி போல விலகத்தை யாரும் இருப்பாங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போய் வளர்ச்சிருக்கிற மாவு குடிக்கிறாளே, அதை கொதிக்கிறதுக்கு நல்ல பாத்திரம் கொடுக்க கூடாதும்மா. அம்மா, 1000 சில்லுமிந்த போட்ட பாலை குடிக்கிறாளும்மா. அது 10க்கு நல்ல விறகு கட்டை கொடுக்க கூடாதா இந்த கொடுப்பாவி? பச்சை வாழை மட்டையை கொடுக்கிறாள் இந்த பாவி. இந்த பச்சை வாழை மட்டையை பத்த வச்சு என் பிள்ளையோட பத்தியில எப்படி ஆண்டவா போக்க போறேன்? அன்று என்னுடைய கடவுள் உரைத்தாரு, நிலத்தங்க நம்மளுடைய 7 பிள்ளைகளை வளர்த்துக் கொண்டே உன்னுடைய தாய் வீடு செல்கின்றாய். உன்னை நல்ல முறையில் விமர்சனித்தால் என்னுடைய முகத்தை பார்க்க வேண்டும், இல்லையென்றால் என்னுடைய முகத்தை கூட பார்க்க வேண்டாம் என்று அன்று என்னுடைய கணவர் உரைத்தாரு. அன்று என் கணவர் கூறிய வார்த்தை என்று உண்மையாகிவிட்டது. என் கணவர் பார்க்க முடியாதா? நான் கணவர் வார்த்தையை மீறி வந்ததால் எனக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை வந்துருச்சம்மா. என் கணவர் வார்த்தையை கேட்டிருந்தா எனக்கு இப்பேற்பட்ட நிலைமை வந்திருக்குமா? என் கணவர் வார்த்தையை கேட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? சொல்லுங்களா, இந்த தாய்முக பசு எப்படி நான் பார்க்க போறேன்னு சொல்லுங்களா? அம்மா, பத்தினி நானே யானா, பத்தினி நானே யானா, பத்தினி நானே யானா, என் பக்தாவும் அவரே யானா.
பத்தினி நானேயானார் என் பக்தாவும் அவரேயானார் ஆனால் பத்தினி நானேயானார் என் பக்தாவும் அவரேயானார் உலகம் போன்ற உலகம் போன்று எனது மைந்தர் உலகம் போன்ற மக்கள் இந்த ஒரு நூலே இந்த கூழ்பாலை கொதித்திரவே ஐயோ அந்த பாவி
திசையில பார்த்தியப்பா கொதிக்கிற கூழ் படம் எடுத்து என் தலையில வடிச்சுட்டு போகிறேன்மா. இந்த கடும்பாவி போல யாரும் இருக்க மாட்டாங்க சொல்லுங்களா? அட நான் பெற்ற மக்களா ராஜா, இதற்கு மேற்பட்டு நம்ம இந்த உலகத்துல வாழ சொல்லும் இந்த தாயோட வந்திருக்கும்பா ராஜா. வருவீர் 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 வாரி வீரடா வருதை வாரிதையாக ராஜா. ராஜவனுக்கு பழைய புதிய எடுகளா பழைய எடுகளா பழைய எடுகளா ராஜவனுக்கு பழைய புதிய எடுகளா பழைய எடுகளா மேர மேரண்டு சொல்லி மேத பக்கம் போறீங்களா? இதே நாட்டிலே தருமன் பெயர் பெற்று யாதவ குலத்திலே பிறந்து இந்த செம்மறி ஆட்டுகளை மேய்ச்சிட்டு வரேன். எங்க அப்பா எனக்கு பங்கிட்டு கொடுத்தாரு 100 ஆடு. அந்த 100 ஆடு இப்போ 6 ஆடு ஆகி போச்சு. அதுக்கு பின்னால சுத்திக்கிற ஏதோ குரல் கேட்குது, காத்திருக்கலாம். இந்த ஆடுகள் ஒரு பக்கமாவே நிக்க மாட்டேங்குது. அண்ணாத்த இந்த ஆட்டுகளை கொஞ்ச நேரம் பாத்துரு. என் பொண்டாட்டி பூ கட்டி கொடுத்துருக்குறா, அதை குடிச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் பாத்துரு. பசியாகி போச்சு. ஆமா ஏதோ அழுகுలు கேக்குது. ஒரு புறமா நிக்கலாம், இந்த ஆட்டை ஒரு புறமா மடக்கா. சப்பா பா சப்பா பா அண்ணன் மாறி ஐயா. அம்மா யாரு பாடிங்க? தலையில காயத்தோடு தலைவிரி கோலத்தோடு 7 பிள்ளைங்களோட காலத்தோடு யாரு மாடிங்க? என் பிள்ளைங்களை பாருங்க ஐயா. என் பிள்ளைங்க எல்லாம் பசியும் பட்டியும் நடக்கிறாங்களே. உங்களுடைய கருத்துல ஒருவேளை கஞ்ச புழு இருந்த பிள்ளைங்க ஐயா. என் பிள்ளைங்களோட பசியெல்லாம் நான் போக்கிடுறேன் சாமி. இதுக்கு முன்னாடி வந்திருந்தா, ஆமா கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா. இப்பதாம்மா அந்த கூழை கூட குடிச்சிட்டாமா. கூழ கூட இல்லையம்மா, குடிக்க தண்ணி கூட கிடையாது. தண்ணி கூட இல்லையம்மா. ஐயா என் பிள்ளை முகத்து பாருங்க ஐயா. பசியால நினைச்சு இருந்தாலும் உனக்கு தண்ணி வேண்டும்னா இந்த காலகத்திலே ஒரு கிணறு இருக்குதுமா. அது ஒரு வாரத்துக்கு முன்ன பார்த்தா கொஞ்சம் தண்ணி இருந்தது. இப்ப இருக்குதோ என்னவோ அது கூட தெரியல. கிணறு இருக்குதா? ஆமாமா ஐயா. கிணறு இருக்குதுன்னு சொன்னீங்களே, அந்த கிணறு அதுக்கு எப்படி ஐயா போனோமா? இந்த காலகத்தி வழியாகத்தான் போனோம். ஒத்தையடி பாதையா போனாக்கா அந்த காலகத்தி வழியில ஒரு கிணறு இருக்குதுமா. ஆனா அந்த காலகத்துல இந்த கடல்ல படிகுடி எல்லாம் இழுதி வீதி போயிருக்குதுமா. ஐயா படியிலான பரவாயில்ல ஐயா. அந்த கிணக்கிற்கு சென்று என் ஒரு முந்தானி இடத்துல சொருகிக்கிட்டு மறு முந்தானி இடத்துல விட்டு என் புடவையை நினைச்சு என் பிள்ளைகளை பசிகள்லாம் போக்கிடுவோம் சாமி.
அந்த கடல் எப்படி விழும் தெரியுமா? அந்த கடல் ஒரு நேரத்திலே இந்த கானகத்தில் வாழக்கூடிய ஆடு மாடு மேய்க்கவங்க தண்ணி குடிப்பதற்காக யாரோ ராமலிங்க பாடு நாட்டு மக்கள் குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது என்று உங்களிடம் முறைகிட்ட பொழுது நீங்க கானகத்துல கிணறு விட்டீங்களப்பா. இந்த பாவைக்கு நீங்க அப்பவே குடி விட்டுட்டு போயிட்டீங்களப்பா. நீங்க மறுபடி நான் விட்டீங்களா இருந்துடுவீங்க. எனக்கு அப்பவே நீங்க குடி விட்டுட்டு போயிட்டீங்களப்பா. அப்பா நீங்க போன இடத்துக்கு இந்த பாவி நான் வந்து சேர்ந்துடுறப்பா. என் பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு நீங்க போன இடத்துக்கு வந்துடுறப்பா. ஏன் சொல்லுங்களா இந்த பாவி நான் கடைசி வரைக்கும் அப்படின்னா பத்தி சொல்லுங்களா. அம்மா பசிக்குதுமா. ராஜா அம்மா நடக்கவே கால்லாம் வலிக்குதும்மா. நடந்து நடந்து கால் கடந்து சொத்து போய்விட்டது. பசிக்குதுன்னு சொல்றீங்களப்பா. அம்மா எங்களுக்கு தூக்கமா வருதுமா. ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்கம்மா. அந்த கதையை கேட்டு நாங்க வருகிறோன்னு சொல்றீங்களா? சொல்லுங்களா. இந்த பாவி நான் எந்த கதையில சொல்லுவேன்? நான் பிறந்த கதையை சொல்லவா நான் வளர்ந்த கதையை சொல்லவா? சொல்லுங்களா. நீங்க வரும்படியா பண்ணுங்கப்பா. நான் உங்களுக்கு கதை சொல்றேன். சொல்லா ராஜா இந்த தாய் சொல்ல கதையை கட்டி நீங்க அனைவரும் வரைக்கும் பண்ணுங்களேன். சொல்லுங்களா. அதை நான் பெற்ற செல்வங்களே. ராஜா கதையை கேளடா கதையை கேளடா கதையை கேளடா கண்ணே கதையை கேளடா. இந்த உலகத்துல எந்த ஒரு பாவை பண்ணாத செய்ய போறேனே. ராஜா எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை இல்லாத தவம் இருக்கிறார்களே. அவங்களுடைய வயிற்றில் போய் நீங்க பிள்ளையாக பிறந்திருக்க கூடாதா? என் சொல்லும் அவங்க குறைய போய் நீங்க தீர்த்திருக்க கூடாதாடா. இந்த பாவை வயிற்று பிள்ளையா பிறந்து நீங்க எந்த ஒரு இன்பத்தையும் காணாது இந்த சிறிய வயதுல இந்த தாயை விட்டு நீங்க பிரிய போறீங்களா? நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் என்னுடைய கருத்தினால் என் பிள்ளைகளை இந்த கருத்துல போட்டு நான் சாகடிக்க போறேன்ப்பா. இந்த பாவிய பிள்ளைகளை என்னுடைய கருத்து நான் சாகடிக்க போறேன். இந்த உலகத்தை கவரி மண்ணு வருமா இருப்பா. அதனுடைய உடம்புலேருந்து ஒரு முடி வந்துட்டா கூட அது உயிரோடு வாழாதான். அது போட்டு நம்ம மானத்தோடு வாழப்பா. நம்ம மானம் போய் இந்த உலகத்துல வாழ வேண்டாம். சொல்லும் ஒரு ரோமம் முடிந்தாலும் ஒரு ரோமம் முதிர்ந்தாலும் வாழாதே கபரிமா.
கொண்டுட்டோம்மா. ராஜா நீங்க எதற்காகப்பா இருந்து போறீங்க? ஒருவேளை கச்ச கூட இருந்து போறீங்களே ராஜா. உங்களை தவமா தவம் என்று பெற்றெடுத்த தாயரானா கார்த்திகை வீரர்கள் கார்த்திகை விரதங்கள் காலம் தவறாமல் இந்த பாவனை இரண்டு பிள்ளைய மன வந்து கொண்டுட்டோம்மா. ஐயோ இந்த பாவனை இரண்டு பிள்ளைய மன வந்து கொண்டுட்டேன் ராஜா. நீங்க பசி பட்டியமா போய் சேரணுமாப்பா. பஞ்சத்தாலான பஞ்சத்தாளி சஞ்சலத்துக்குள்ளானோ மகனே இந்த பாவினை எதற்காக நான் பிள்ளைகளை பெற்றெடுத்தேனா? இந்த பாவிற்காக தான் என்னை வைத்து நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தேனா? நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஒருவராக என்னை விட்டு போறீங்களேப்பா. இந்த பாவிகளை சாகடிச்சு நான் எப்படி இருக்க போறேன்? ஏன் சொல்லா பஞ்சத்தாலான பஞ்சத்தாளி சஞ்சலத்துக்குள்ளானோ மகனே கார்த்திகை விரதங்கள் காலம் தவறாமல் ஆறிலும் சாவுண்டு ஆறிலும் சாவுண்டு கூறிலும் சாவுண்டு
போய்